நான் அறிந்து வைத்திருக்கிறேன், நீர் என்னை தேடி வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உண்மையா? அது உண்மையா? ஆண்டவர் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னை தேடி நீங்க வந்தா மட்டும் போதும், உங்களின் தேவைகளை குறித்து நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எந்த நேரத்துல உனக்கு கொடுக்கணுமோ நான் கரெக்டா செய்வேன். என்னை தேடி என்னுடைய பிள்ளைகள் வரணும் தான். எப்படி ஒரு தாய் தகப்பன் எப்படி ஒரு பிள்ளைகள் அவரை தேடி வரணும்னு நினைக்கிறார்களோ, அதே போல நான் அன்பு தெய்வம், நம்மை படைத்த தெய்வம், நம்மை உருவாக்கிய தெய்வம், நம்மை வாழ்வு தருகிற தெய்வம் நம்மை அவரை தேடி வர வேண்டும் என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய அருமையான ஒரு ஆலயம், அருமையான உள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பிரசன்னத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வர உணர்ந்தோம். நாங்கள் அருமையான ஒரு ஆலயம். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த ஆலயத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாள்ல தேடி வந்தீங்கன்னா ஆண்டவர் எந்த கவலையும் நீங்க பட, எதை குறித்து ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். ஆண்டவரே, உண்மை தேடி நான் வந்திருக்கிறேன், நீ என்னுடைய தேவைகளை எல்லாம் நீங்க அறிந்திருக்கீங்க, தகுந்த வேலையில் எனக்கு கொடுப்பீங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த நாள்ல நீங்க இந்த இறை செய்தியை கேட்டாலும் சரி, ஆண்டவரை துதித்தாலும் சரி, முழு உள்ளத்தோடு ஆண்டவர் துதிங்க. எல்லா கவலைகளையும் மறந்துட்டு ஆண்டவரை உற்சாகமாய் துதித்து ஆராதித்து உங்க கவலைகள்லாம் மறந்து இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து செல்லணும். கண்டிப்பாய் அந்த இறையாசிரியர் உங்களுக்குள்ளாய் கடந்து வரும். கண்டிப்பாய் கண்டிப்பாய் இது நடக்க வேண்டும் என்றால் அதை நம்ப வேண்டும். நீங்கள் இந்த இறை வார்த்தையை நீ நம்ப வேண்டும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த இடத்துல அப்பாவை தேடி நான் வந்திருக்கிறேன், அவர் எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பார், எல்லாத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், நான் எதை கொடுத்து கவலைப்பட போறதில்லை அப்படின்ற மனநிலையோடு நாளில் நீங்க ஆண்டவரை துதிக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். உங்களுக்காக ஆண்டவர் எங்களை இங்க அழைத்து வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரங்கள் பாத்தீங்கன்னா இந்த நாள் முழுவதும் வீணாய் போய்விடக்கூடாது. ஏதோ கடமைக்கு வந்தோம் போனோம்னு இருக்க வேண்டாம். நாங்களும் உற்சாகமாய் கைகளை துதித்து ஜெபிக்கும் பொழுது நீங்க யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் பத்தி கவலைப்பட வேண்டாம், வெட்கமே பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவருடைய அப்பாவுடைய இல்லத்துல நம்ம வந்துட்டு இருக்கிறோம், அப்பா சமூகத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். பெரிய சந்தோஷமாய் ஆண்டவரை துதித்து உங்களுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் துதிங்க. அதுக்கு ஒரு சில வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். கைகளை துதிங்க என்போம், கைகளை தூக்கி துதிங்க என்போம், அப்படியே ஒவ்வொன்றா சொல்லுவோம். அது நீங்க அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்க ஆண்டவர் உங்களுக்கு விருப்பமான முறையில் ஆண்டவர் துதிங்க. ரைட்டா? செய்யலாமா? முதல்ல ஒரு 5 நிமிடம் கைகளை உயர்த்தி நான் சொல்ல நீங்க அப்படி உற்சாகமாய் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, உம்மை புகழ்கிறோம் இயேசுவே, உம்மை புகழ்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, அன்பு செய்கிறோம் ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கிறோம் இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் நாமம் போற்றப்படுவதாக, ஆண்டவர் நாமம் போற்றப்படுவதாக. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு அப்பா நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், அப்பா உமக்கு நன்றி அப்பா செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், அப்பா உமக்கு நன்றி எங்களோடு செலுத்துகிறோம், வாழ்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், எங்களோடு வாழ்கிறவரே உமக்கு நன்றி எங்களுக்கு பலன் செலுத்துகிறோம், தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், பலன் தருபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், பலன் தந்து காத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், பலன் தந்து காத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, சுகம் தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், சுகம் தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆற்றல் தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆற்றல் தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, புகழ்கிறோம் இயேசுவே, புகழ்கின்றோம் இயேசுவே, ஆராதிக்கிறோம் இயேசுவே, ஆராதிக்கின்றோம் அன்பு இயேசுவே, செய்கிறோம் ஆண்டவரே, அன்பு செய்கின்றோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. ஓகே, இந்த ஆண்டவர் நம்மள்ட்ட கேட்கிற ஒரே விஷயம், 2 கட்டளைகள் மட்டும் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை தெரியுங்களா? முதல்ல அவரை முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் 1. 2வது, உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். 2 கட்டளை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில நம்ம கடந்து வந்திருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஒரு கிருபை. இந்த கிருபையில முதல் கட்டளை அவரை முழு உள்ளத்தோடு துதிக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழணும் கடைசி வரைக்கும். எந்த நிலையில நீங்க கடந்து சென்றாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, போகும் பொழுதும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மேலுமாக 2வது, உன்னை நீ அன்பு செய்வது போல் பிறரை அன்பு செய்யும். சரிங்களா?
அந்த 2 கட்டளை மட்டும்தான் ஆண்டவர் நம்மளிடம் எதிர்பார்க்கிறார். ஓகேவா? ரைட். இந்த ஒரு பாடலோடு இணைந்து ஸ்தோத்திரப்படி எல்லாம் உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் தான். நான் பாட பாட நீங்கள் கைகள் தட்டி பாடலாம், கைகளை உயர்த்தி பாடலாம். உங்களுக்கு எப்படி எப்படிலாம் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி ஆண்டவர் சமூகத்திற்குள்ளாய் நீங்க பாடலாம். ஸ்தோத்திரப்பள்ளி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவும். எல்லாரும் தெரிஞ்ச பாடல் தான். ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. பாடல் பார்க்கலாம். ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. நீங்களா பாடுங்க பார்க்கலாம். சுகம் தந்தீரே நன்றி ஐயா, ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமை என் அப்பாவுக்கு. நீங்களும் சேர்ந்து பாடுங்க. ஸ்தோத்திரப்படி அப்பா. சொல்லும் தந்தீரே அப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு சுகம் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு போதி நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. சேர்ந்து பாடுவோம். அன்பு போதி நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சேர்த்து பாடுவோம். ஸ்தோத்திரப்படி அப்படியே உணர்வு பின்பகுதியில் இருக்க உணர்வாங்க. துதியும் ஆலயத்தில் உள்ளவாங்க, ஆலயத்தில் உள்ளவாங்க. கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா. கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகத்தீர் நன்றி ஐயா, அனலாக்கீர் நன்றி ஐயா. அபிஷேகத்தீர் நன்றி ஐயா, அனலாக்கீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு மகிமை என் அப்பாவுக்கு. சேர்த்து
பாடுவோம். ஸ்தோத்திரப்படி ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு ஸ்துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ரத்தம் சிந்தி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திரப்படி ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சேர்ந்து ஸ்தோத்திரப்படி ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, புகழ்கிறோம் இயேசுவே, புகழ்கிறோம் இயேசுவே, ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஆராதிக்கின்றோம் இயேசுவே. வெளியில நின்று உள்ளார வரலாமே, வெளியில இருக்க உள்ளார வரலாமே. என்னாச்சு? வெளியில நின்று இருக்காங்க, உள்ள வந்துருங்க. ரைட், ஓகே. இப்ப இதுல பாடல்ல பாடணும் பாத்தீங்களா? என்னென்ன சொல்லி நன்றி சொல்லி பாடணும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடணும். என்னன்னு சொல்லி பாடணும்? யாராவது ஒருத்தர் கூட சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க. என்ன சொல்லி பாடணும்? நம்ம எப்படி கவனிச்சிருக்கீங்க பாருங்க. என்ன சொல்லி பாடணும்? உடையும் தந்தீர், உணவும் தந்தீர், நன்றியே. அப்புறம் சுகம் தந்தீர் பாடலாமா? சுகம் தந்தீர், நன்றி ஐயா. பலன் தந்தீர், நன்றி ஐயா. அன்பு கூர்த்தீர், நம்மளை அன்பு கூறுகிற தெய்வம் அவர், நன்றி ஐயா. அரவணைத்தீர், நன்றி ஐயா. கூட வைத்தீர், இதோ நம்மள ஆண்டோடைய சமூகத்திற்குள்ளாய் ஆண்டவர் நம்மை கூட வைத்திருக்கிறார், அதற்காக நன்றி ஐயா. பாட வைத்தீர், பாடினீங்களா? எல்லாரும் பாடினீங்களா? எல்லாரும் பாடினீங்களா? சார் நாங்க என்ன பண்றோம், மியூசிக் போட்டு நான் ஒரு ஸ்டான்ஸ் பாடிடுறேன், நீங்க மட்டும் பாடுங்க, நாங்க மைக்ல பாடணும். ரைட்டா? பாடலாமா? இதே பாட்ட திருப்பி என்ன பண்ணுவோம், உங்க குரல் எங்களுக்கு கேட்கணும், அந்த அளவுக்கு நீங்க சவுண்டா பாடணும். ஓகேவா? இப்ப இதுல பாடுனதுல பாத்தீங்கன்னா எல்லாம் ஆண்டவரை குறித்து நன்றி செலுத்தி பாடுறது. யாரையும் மனிதர்களை மைமைப்படுத்தி யாரும் பாடல. நம்ம ஆண்டவர் எதிர்பார்த்து, நான் சொன்ன ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய ஆலயத்திற்குள்ளாய் வந்து அவரை தேடுகிற பிள்ளைகளாய் வந்தால் மட்டும் போதும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். வந்தா போதும், நீ வந்தா போதும் மகனே, உன்னுடைய தேவைகளை குறித்து நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நான் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு வேலையிலும் நான் உனக்கு எந்த நேரத்துல உனக்கு தகுமோ அந்த நேரத்துல நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குறுத்தார். எத்தனை பேர் நம்புறோமோ இப்ப அழகா என்ன பண்றோம், திருப்பி ரிப்பீட் பண்றோம் அந்த பாட்டை. ஓகேவா? நாங்க ஒரு ஸ்டார்ட்ஸ் பாடிட்டு நிறுத்திடுவோம், மியூசிக் மட்டும் வரும், நீங்க சத்தமா பாடுவீங்க. ஓகேவா? பாடலாமா? ஸ்தோத்திரப்படி. ஸ்தோத்திரப்படி ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு ஸ்துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. ஸ்தோத்திரப்படி நன்றி இயேசுவே. அன்பு கூர்ந்தீரே, நன்றி ஐயா. நன்றி ஐயா. அரவணைத்தீர், நன்றி ஐயா. அரவணைத்தீர், நன்றி ஐயா. ஸ்தோத்திரப்படி ஸ்தோத்திரப்படி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு.
இயேசுவே. அதை கைகளை உயர்த்துவோமா? ஒரு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி துதித்த வண்ணமாய் அவருடைய பரிசுத்த பிரசன்னம் உங்களுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் என்னென்னலாம் சொல்லி துதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்க. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, புகழ்கிறோம் ஆண்டவரே என்று துதிப்பீங்களா? துதித்துக் கொண்டே இருங்க. பரிசுத்த வல்லமை உங்களுக்குள்ளாய் கடந்து வந்து உங்களை அபிஷேகிக்கிற நேரத்தில் முழு பலத்தோடு ஆண்டவரை துதிங்க. அவருடைய இல்லத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம், அவர் இல்லத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். பரிசுத்த பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்படியாய் ஒரு ஆட்கொள்ளும்படியாய் எல்லா கவலைகளும் மாறுகிற நேரம் இது. இந்த வார்த்தையை மட்டும் கேட்கிற பிள்ளைகளாய், இந்த வார்த்தையை மட்டும் கேட்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். இயேசுவின் பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். பரிசுத்த பிரசன்னம் நம்மளுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். இயேசுவே, மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் பரிசுத்த வல்லமை இவர்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள். நீரே சரணாகதியில் வந்திருக்கிறார்கள். நீரே சரணாகதியில் வந்திருக்கிறார்கள். அபிஷேகம் ஆண்டவரே, அபிஷேகம் ஆண்டவரே. ஆண்டவர்களாலும் வளர்த்தாலும் புதிய படைப்பாய் மாற்றுகிற பலனுருவாய் கடந்து வரட்டும். தேவையில்லாத இடர்பாடுகள், தேவையில்லாத செயல்பாடுகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமை கடந்து வரட்டும். ஆற்றலின் வல்லமை உங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும், எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றியோடு வை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அடுத்த பாடல் பாடுவோமா? நன்றி இயேசுவே, நன்றியோடு வை துதிக்கிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வீர்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. செயல்படுமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி தேவனை உம்மை துதிப்பேன். தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் Thank you, Lord Jesus. எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆற்றலில் இருந்தேன் தயவாய் நினைத்தி தேவனை உம்மை துதி
மறித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே கிருபையால் ரட்சித்தீரே கிருபையால் ரட்சித்தீரே எத்தனை நன்மைகள் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தையை தாங்கி வந்திருக்கிற தந்தையர்களை எங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியாது. ஒவ்வொருவருமாய் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் என்ற பேரிலே உங்கள் நிரப்பப்பட்டவராய் இருக்கிறார். இந்த பாடலை வேலைக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளாய் கடந்து வருவதற்குடியாய் ஒப்பு கொடுக்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆவியானவரே, இந்த வேலையை இரவி நீங்க அபிஷேகம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள் வீணாய் போய்விடக்கூடாது. இந்த நாள் வீணாய் போய்விடக்கூடாது. உமக்காக வந்திருக்கிற மக்கள், நீரே சரணாகதி என்று வந்திருக்கிற மக்கள், இவர்களை நீ ஒருபொழுதும் நீ கைவிடுவதில்லை. நீ ஒருபொழுதும் எங்களை கைவிடுவதில்லை. நாங்கள் தான் உங்களை விட்டு விலகி இருக்கிறோம். அந்த எல்லா தடைகளை நாம் உடைத்து மேல் நோக்கி கிடைக்கின்ற மாட்டோம். நன்றி இயேசுவே, நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரை நிரப்புகிறோம், ஆவியானவரை நிரப்புக. அபிஷேகத்தின் பாதையிலே நிரப்புகிறோம். ஆவியின் வல்லமை கடந்து வேண்டும். நெருப்பாய் இறங்கி வாங்க. நிறை உண்மையின் பாதையிலே வழிநடத்துகிறோம். உண்மையின் பாதையிலே எங்களை வழிநடத்துகிறோம். அபிஷேகம் செய்ய ஆண்டவரே, நாங்கள் பலனடைவோம் ஆண்டவரே. புதிய படைப்பாய் நாங்கள் மாறுவோம் ஆண்டவரே. ஆவியின் வல்லமை குணப்படாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் உங்களை
அவர் சுரத்துக்கு நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஒவ்வொருவருக்குள்ளாய் நிரப்புங்க, ஒவ்வொருவருக்குள்ளாய் நிரப்புங்க, ஆற்றலின் வல்லமையினால், அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க, அக்கினியாய் நிரப்புங்க, ஆற்றலின் வல்லமையினால் நிரப்புங்க, ஆவியானவரே நிரப்பும்படியாக கொடுக்கிறோம், ஆண்டவரே ஆவியானவரே எங்களுக்குள்ளாய் கடந்து வாருங்கள். Thank you, Lord Jesus. Thank you, thank you, thank you, thank you. Thank you, Jesus. Thank you, Jesus. And you are going to be so much. And you are going to be so. And you are going to be so. And we can be accomplished. And we can accomplished. We are doing. We are doing. ஆவியாரை கடந்து தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அழலாகும், ஆட்கொண்டு எங்களை அழலாக்கும். அன்பினாள் என்று அலங்கரியும், அன்பினாள் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அதை ஜெபித்துக் கொண்டே பாடுகிறவர்களே, ஜெபிக்க தருகிற ஆற்றல் தருகிற ஆவியானவர், நல்ல பரிசுத்த வல்லமை ஆவியானவர் இதோ உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் நிறை உண்மையின் பாதையை நாம் வழிநடத்த முடியும். ஆண்டவரை தேடி அவரோடு வருகிற பிள்ளைகளாய் நம்மை ஆவியானவர் மாற்றுகிறார். ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், பலன் தருகிற ஆவியானவர், ஆற்றல் தருகிற ஆவியானவர் நமக்குள்ளாய் செயல்படுவார். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அழலாகும், ஆட்கொண்டு எங்களை அழலாக்கும். அன்பினாள் என்று அலங்கரியும், அன்பினாள் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு எங்கள் ஜெபவீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய பாருமையா. சொல்லுமா, தகத்தெறிய பாருமையா. ஆட்கொண்டு எங்களை அழலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அழலாக்கும். அன்பினாள் என்று அலங்கரியும், அன்பினாள் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் கடந்திருக்கிறார். நன்றியானவரே, நன்றியோடு கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம், உணர்கிறோம். ஒருவருக்காய் எங்களுக்காய் கடந்துவதற்காய் நன்றியானவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், துதிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு ஆற்றல்
தந்து கொண்டிருக்கிறீர்கள். என் மனங்களை எல்லாம் கண்டோம். எதை குறித்தும் நாங்கள் இனி கவலைப்பட போவதில்லை. எதை குறித்தும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. நீ ஒருவரை எங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறார். நீ ஒருவர் போதுமானவர் என்று ஒப்புக்கொடுக்கிறார். நீ மாத்திரம் போதுமானவர் என்று ஒப்புக்கொடுக்கிறார். பரிசுத்த பிரசன்னம் எங்களுக்கு போதுமானவர் என்று ஒப்புக்கொடுக்க இறை பிரசன்னம் ஆண்டவரே பேசும் அடியே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே பேசும்